யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது சி சென்டர் என அழைக்கப்படும் கிராமங்களில் மக்கள் திலகத்தின் படங்கள் எப்படி ஓடின, அதிலும் குறிப்பாக மாட்டுக்கார வேலன், உரிமை குரல் இரண்டுமே சி சென்டரில் கதகளி ஆட்டம் என்று சொல்வார்கள், அந்த ஒரு ஆட்டம் ஆடியது. அதில் குறிப்பாக உரிமை குரல்லாம் திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. மாட்டுக்கார வேலனும் அதே மாதிரி தான். 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருப்பாங்க கிராமங்களில், மறுபடியும் போடுவாங்க, மறுபடியும் ஓடும். ஏபிசி இந்த 3 சென்டர்லேயுமே அதிக தேட்டரில் 50 நாள் ஓடின படம் எங்கள் வீட்டு பிள்ளை தான். கிட்டத்தட்ட 100 திரையரங்குக்கு மேலே ஓடிச்சு. ஆனால் குறிப்பாக உரிமை குரல் சி சென்டரில், ஏ சென்டர்லாம் ஓடி முடிஞ்சோம், ஏபி ஓடி முடிஞ்சோன்னு சி சென்டரில் மட்டுமே 25 தேட்டருக்கு மேலே 50 நாள் ஓடிச்சு. இப்படி விடாமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருந்த படம் உரிமை குரலும் மாட்டுக்கார வேலன். உரிமை குரல் மதுரை சினிப்பிரியா 200 நாள், நெல்லை லட்சுமி 180 நாள். இந்த 2 படங்களும் மதுரையும் திருநெல்வேலியும் கிட்டத்தட்ட கிராமப்புறங்கள் நிறைந்த ஏரியா. அந்த ஏரியாவில் ஒன்று போல் வெற்றி அடைஞ்சிது. மதுரை சிந்தாமணியில் 177 நாள் ஓடி 4,33,000 மாட்டுக்கார வேலன். அதே மாதிரி உரிமை குரல் பாருங்கள், 200 நாள் ஓடிச்சு சினிப்பிரியாவில், 7,06,000. ஆக அந்த கிராமப்புறங்களில் வச்ச ரெக்கார்டு இருக்க, அதை இன்றைக்கி வரைக்கும் முறியடிக்க முடியல யாராலையும். மற்ற படங்கள்லாம் வந்துச்சு மதுரையில், எல்லாம் குறைஞ்ச வசூல் தான். தங்கப்பதக்கம் 5,42, அப்புறம் வசந்த மாளிகை 5,03,000. அதெல்லாம் கிராமப்புறங்களில் 5,30,000. ஆனால் கிராமப்புறங்களில் அவைகள் ஓட்டம் அதிகம் கிடையாது கிராமப்புறங்களில். அதனால தான் சி சென்டரில் எம்ஜிஆர் படங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். கோவை இருதயாவில் 135 மாட்டுக்கார வேலை. அதே கோயம்புத்தூரில் உரிமை குரல் 150. ஆக கோயம்புத்தூரும் சுற்றி கிராமங்கள் தான். இந்த கிராமங்களில் அந்த ஓட்டம் ஓடிருக்கு. திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு தமிழ்நாடை 3 சென்டராக பிரிச்சுருப்பாங்க, ஏபிசி. அதில் சி டூரிங் டாக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கிராமப்புறம். கிராமப்புறங்களில் கிட்டத்தட்ட 1,400க்கும் மேலே திரையரங்கங்கள் உண்டு. அந்த திரையரங்கங்களில் மக்கள் திலகத்தின் படங்கள், இதை வச்சு தான் அவங்க ரேட்டே ஃபிக்ஸ் பண்ணுறது. உதாரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி ஏரியாவுக்கு மக்கள் திலகம் படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 லட்சம் ஆவரேஜாக போகும். 1970 அந்த ரேஞ்சில் விநியோகஸ்தர்கள் எடுக்கிறது 2,50,000 லட்சத்துக்கு எடுப்பாங்க. ஆனால் விற்கிறது அது மாட்டு நடிகரின் படங்கள் என்று சொன்னால் சிவாஜி கணேசன் படங்கள்லாம் வெறும் 50,000 60,000. ஏன்னா அது முதல்ல போடுற தேட்டர் தான் திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி. அதுக்கப்புறம் அவ்வளோ ஓடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் 1 வாரம் 5 நாள் இவ்வளோ தான் ஓடும். அதுவும் சனி ஞாயிறு வந்தால் எம்ஜிஆர் படத்தை தவிர எதையும் போட மாட்டாங்க எல்லா தேட்டர்லையும். டூரிங் தேட்டரில் தூத்துக்குடியில் கூட 76 நாள் ஓடிச்சு மாட்டுக்கார வேலை. உரிமை குரல் 68 நாள் ஓடிச்சு. 68 நாள் ஓடி நல்ல வசூலை பெற்றது உரிமை குரல். பாலகிருஷ்ணாவில் 68 நாள். 68 நாளில் 1,68,000 வசூல் பார்த்தது உரிமை குரல். மாட்டுக்கார வேலைன்னு 2 ரெக்கார்டு தான் தூத்துக்குடியில். அதே மாதிரி திருநெல்வேலியில் ரெக்கார்டு 2 படம் தான். திருநெல்வேலியில் மாட்டுக்கார வேலை 140 நாள். என்னென்னு மட்டும் வராமல் இருந்தால் முதல்ல வெள்ளி விழா கொண்டாடியிருக்கும் மாட்டுக்கார வேலை. இல்லை, வாரம் கரெக்டாக வந்துடுவாங்க. கரெக்டாக அந்த மினிமம் கலெக்ஷன் விடாமல் பார்த்துக்கிடுவாங்க. அடுத்த எம்ஜிஆர் படம் வந்தோடனே எல்லோரும் அங்கே போயிடுவாங்க. அதனால தான் மாட்டுக்கார வேலை திருநெல்வேலியில் வெள்ளி விழா ஓடலை. என்னென்னு வந்ததுனால அந்த குறுக்கீடு. மாட்டுக்காரன் திருநெல்வேலி லட்சுமியில் பாருங்கள் 140 நாள், 1,81,000 அதே நேரத்தில் உரிமை குரல் 3,57,000 கிட்டத்தட்ட வந்துச்சு உரிமை குரல். உரிமை குரல் 180 நாள் 180 நாள் ஓடிச்சு. 3,47,125 உரிமை குரல். உரிமை குரலும் அப்படி தான். வாரம் ரெகுலராக கலெக்ஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை எடுக்கவே முடியாது. அடுத்து நினைத்தே முடிப்புன்னு வரும்போது தான் தூக்குனாங்க அந்த படத்தை. அதே மாதிரி கிராமப்புறங்கள் உள்ள ஏரியாக்கள் ஃபுல்லாகவே இந்த 2 படமும் பேயாட்டம் ஆடிச்சுன்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு இணையான படங்கள் எதுவுமே கிடையாது. வேறு எந்த படம் பக்கத்திலே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஆட்டம். ஈவன் 6 மணி நேரில் கூட 6 வாரம் 42 நாள் உரிமை குரல். இங்கே தூத்துக்குடியிலேருந்து தூக்கிட்டு போய் நேராக அங்கே போய் போட்டாங்க. தியேட்டர் ஷோ கண்ணாபின்னா ஷோ. அதாவது 4 ஷோ 5 ஷோ நினச்ச நேரம்லாம் படத்தை போடுவாங்க. உரிமை குரல் திருநெல்வேலி 175 நாள் ஓடின விளம்பரம். வசூல்லையும் அப்படி ஒரு வெற்றி. ஆக இப்போ தூத்துக்குடியில் சத்யா தேட்டர்னு இருக்குது. அதில் ஏதாவது படம் போடுவாங்க. அந்த படப்பெட்டி வரலன்னு நினச்சிவாங்கன்னா உடனே மாட்டுக்கார வேலை கையில் வச்சுருப்பாங்க ஸ்டாக். அது தூக்கி போட்டுருவாங்க. 2 வாரம் தான் முன்னாடி பார்த்துருப்பான், மறுபடியும் பார்ப்பான். இதே மாதிரி பட்டிக்காட்டு படம் ஒன்று வந்துச்சு சிவாஜி கணேசனுக்கு, பட்டிக்காடா பட்டணமா. அந்த படம் வசூலை பாருங்கள், மிகவும் கம்மி. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.